நான் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் பார்த்தேன். எல்லாம் வந்து 5 lakhs 8 lakhsன்னு சொல்றாங்க தவிர எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. எனக்கு இது அது எதுவுமே தேவையில்ல. எனக்கு நீ தான் வேணும். எனக்கு நீ தேவையில்ல. தாய்க்கு பின் தாருமா. தாய்க்கு பின் தாருமா. உங்க வாழ்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு சார். ஒரு கேன 8 படம் ஒர்க் பண்ணிட்டேன். 8 படம் ஒர்க் பண்ணிட்டா இப்போ நானே சொந்தமா என் கதையை வச்சு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். 8 படம் பண்ணிட்டீங்க. நானே கதை எழுத ஆரம்பிச்சேன். அதான் எனக்கே ஒரு துணிச்சல் வந்தது. அப்புறம் என்ன நீங்க வந்த சரி நாமளே வந்து ஸ்கிரிப்டை பண்ணேன் அப்படின்னு நான் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் பார்த்தேன். அது படிச்சு வந்துட்டு உடனே ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. தமிழ்மொழியில என்ன படம்? பிரம்மா. எங்கம்மா பிராட்ரிஷன் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதோ மொத்தம் மிக்சிங்காக கொடுத்து வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. ஸோ தப்பு பண்ற கதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தடையுமே இல்லாமல் தப்பு பண்றான். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சென்னையிலேருந்து பண்ற தப்புலாம் வெளிநாடு போயிட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி போலீஸ்ல கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணலாம் யோசனை பண்ணி என்ன பண்றான், ஒண்ணும் பண்ணல. அவனே ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கிறான். என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு கூட படுத்திருந்தா பார்த்துட்டு தாங்க முடியல, எடுத்துட்டு வந்துட்டேன் சார். தன்னால் அவனே சிக்க வைக்கிறான். இதுதான் கதை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். படம் முடிச்சாதான் டேரக்டர் சேலரி வரும். எவ்வளவு வரும் டைரக்டர் சேலரி? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமைக்கு வந்து இப்போதைக்கு 5 லட்சம் சம்பாதிப்பேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. திரைக்கு வந்து ஸோ எப்படியும் 1 month போகுமா இல்லை 160 days போகுமா தெரியாது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் பண்ணனா என் மனை என் கூட இருந்தாலும் பண்ண என் மைண்ட் சொல்லிடுச்சு. நீ அப்படி வரியா? படமும் வேணும், மனை வேணும். 100 கோடி பட்ஜெட் சொல்றீங்க. சங்கர் சாரே வந்து 100 கோடி பட்ஜெட் பண்ண மாட்டாரே. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சப்ஜெக்ட். அவன் ஊமை பைத்தியம், பயங்கர முரடன். ஒரு கதையில வர வந்து அண்ணன் தம்பி தான் வந்து பிடிக்கிறான். தம்பி வந்து சிபிஐ வரான். அவன் சிபிஐ வந்தா மொத்தத்தையும் வந்து என்ன பண்றான் கண்டுபிடிச்சிட்டு அண்ணனால முடியாத தம்பி சாதிக்கும். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி, வல்லரசுல அசோசியேட்டா இருந்தீங்க. அந்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. பேனா பிடிச்சி இந்த மைண்ட் சொல்லிச்சு உனக்குள்ள ஒரு திறமை வெளிப்படுத்து. கல்யாணம் எப்படி ஆச்சு உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? எனக்கு பிடிச்ச வந்து மனைவி தான் மேடம். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. மனைவி என்ன சொல்றாங்க? உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்களா? அவங்க அப்படி சொன்னா பரவாயில்லைங்களா, நான் உன்னை விட்டு வேற கை பிடிச்சா என்ன பண்ண முடியும்ன்றாங்க. நான் போனாக்கா இப்போ லொகேஷன் பாக்குறதுக்கு ஆள் எங்க போயிருக்காரு? கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், பல்லடம், வெள்ளகோயில், இப்படி பலதரப்பட்ட நாடுகள். வெளிநாடு அனுப்பிச்சிருக்கேன். எங்க? மலேசியா அனுப்பிச்சிருக்கேன். மலேசியா ஒன்று, கோவா. ஐயா, இந்த 2 லொகேஷன் கோவா அனுப்பிச்சிருக்கேன். வெளிநாடு கிடையாதுங்க. கோவா நம்ம. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. இப்ப அனுப்பிச்சிருக்கிறது வேற யாரு? என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட் அடிச்சனா தல துண்டா போயிடும். கேமராமேன் யாரு? கேமராமேன் எல்லாமே எங்க ஆளுங்களாம். எல்லாமே எங்க ஆள்ல ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன். ஐயா பைத்தியங்க. 5 பேரு. அந்த 5 பேருமே நான் தூக்கி விட்டாலும். லொகேஷன் பாக்குறதுக்கு ஆளை வெளியூர்ல அனுப்பிச்சிருக்கேன். ஆனா மனைவி கூட இருந்தாதான் என்னால அந்த படம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது சொல்றாரு. அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா. பிரச்சனை அவர் பேசுறது எல்லாமே போய் மேடம். உனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பின்னாடி வராத ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க அப்படின்னா என்ன முன்ன அமைச்சிட்டு பின்னாடி காரு பின்னாடி ஒளிஞ்சு வருவாரு. ஒரு வாட்டி அவங்க தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி கிருஷ்ணாவதி கொளுத்தின்னு சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா படுத்து தூங்கிட்டாரு. எது எப்படி இருக்கீங்க? எப்படி வாங்க கேக்குறாரு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. நீங்க கேட்க மாட்டீங்க, கேட்க வேணாம். நீ கேட்டது போதும் போ. சரி பரவாயில்ல. நான் ஒரே போய் தான் கூட சொன்னேன். என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேனே. அம்மாவா அக்காவும் நிறுத்தினேன். ஏன்
இந்த கல்யாணம் நடக்கணும் வேற வழி எதுக்கு இல்லையா? அமாவாசைனா கல்யாணம் நடக்காதா? ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? டி நகர்ல எதுக்கு பிச்சை எடுத்தீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பிச்சை எடுத்து டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிக்கலாம், போலீஸை வித்து தண்ணி அடிக்கலாம். என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்ல, அதுக்கு அதாவது ஸ்டவ் எடுத்துட்டு போய் வச்சு தண்ணி அடிக்கலாம். 8 பட அசோசியேட்டா டைரக்டரா ஒர்க் பண்ணேன்னு போய் சொன்னீங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. வெளியில வச்சுக்கிட்டு மாமா வந்திருக்கான் கதவை தரேன்னு சொல்லுவேன். அப்போ யாருக்கு தெரியும்? எல்லாம் சித்தன் பேச்சு சிவன் பேச்சு. அப்போ உன்னை அடிக்க மாட்டாங்களா? மாமா வந்துக்காக சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு எந்த மாமா வீட்டுக்கு போன்னு கத்துனாரு. உனக்கு இவ்வளவுதான். நீ என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என் கூட வாழனா தாலி அவுத்து கொடு சொன்னல, நான் அவுத்து தர ரெடி. நாளைக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கு இந்த கட்டின தாலியை அவுத்து கொடுத்துறா வச்சிருங்க சொட்ட தலையா. உன் கூட நான் வாழ மாட்டேன். உன் கூட நான் வாழனா நான் செத்துருவேன். சாவு சாவும்ல செத்த பேர நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நிறைய பேசணும். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் மூஞ்சோட பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது. வாத்தியால கொட்டாதம்மா, ரொம்ப நொந்து போய் தாங்க வந்துக்கிற. வாத்தியால கொட்டாத. இங்க என்ன நடக்குது? சரி, ஃபைனல் லாஸ்ட். எனக்கு தேவை கிடையாது. அதுக்காக தான் இங்க வந்துக்குது. ஃபைனல் எனக்கு லாஸ்ட். தேவை இல்ல. தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? அதான் ஒரு நிமிஷம். எனக்கு வேண்டாம். நெஞ்சில ஒத்தனை இது மாதிரி நெஞ்சில ஒத்திய வச்சுக்கின்னு இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். வெளியே ஒருத்தர் க்ளூ பண்ண முடியாதனால நான் பண்றேன். எனக்கு இது அது எதுவுமே தேவையில்ல. எனக்கு நீதான் வேணும். எனக்கு நீ தேவை இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. தாய்க்கு பின் தாருமா, நாயவா இருக்குமா. நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். ஏய், இதுக்கு மேல வரி திருட்டேன். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம். வேலைக்கு போறீங்களா? எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. வேலைக்கு போறீங்களா? ஒரு சுறவழி கிளம்பியதே. இப்ப போற ஆனா திரும்பி அமுக டுமுக அமால் டுமா